Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Realme 7 நல்லாவே சேல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சீரிஸ்க்கு அடுத்தபடியா Realme 8 சீரிஸ் லான்ச் பண்ண வந்து Realme பிராண்டிங் வந்து ரெடி ஆயிட்டாங்க. அவங்களோட Realme 8 மொபைலோட ஸ்பெக்கையும் வந்து ரூமர்ஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்பெக்கை பார்த்தாலே தெரியுது இந்த மொபைலும் ஒரு நல்ல சேலை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து கண்டிப்பா நம்பலாம். ஸ்பெக் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து முடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராசர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியாடெக்கோட புது ப்ராசர் வந்து ஒன்று யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியாடெக் MT6853 அப்படிங்கிற ஒரு புது ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 720G அதோட ஆன்டுடு பெஞ்ச்மார்க் ஸ்கோரை விட இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அநேகமா இந்த 2021 வந்து ஒரு 15,000 ஒரு நல்ல சிப் செட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேம் வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4+64, 6+128, 8+128 மூணு ரேம் வேரியன்ட்ல வந்து லான்ச் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.5 இன்ச் ஃபுல் HD பிளஸ் IPS LCD பேனல். இது நல்ல டிஸ்பிளே கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பிக்சல் பர் இன்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா 405 பிக்சல் பர் இன்ச் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டெக்ஸ்ட் ஷார்ப்னஸ் வந்து இந்த மொபைல்ல எதிர்பார்க்கலாம். கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சைட் பாத்தீங்கன்னா 68+8+2+2 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கேமராக்காக ஒரு மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பா ஆப்போனன்ட் பிராண்டிங் வந்து நல்ல ஒரு காம்படிஷன் வந்து இந்த கேமரா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ரண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கமா 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்கலாம். மேபி 38 கொடுத்துருக்கலாம். பிரைஸ் அந்த மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கனால 16 அப்படிங்கிறதே ஓகே அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண உங்களுக்கு 13 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வைஸ் எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லை. டிஸ்பிளே வைஸும் நல்லா இருக்கும், பேட்டரி வைஸும் நல்லா இருக்கும். ஃபைனலா பிரைஸ் என்ன பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ் ரேம் வேரியன்டோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,999 15,000 வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. மேபி ஃபர்ஸ்ட் சேல்ல தான் இந்த பிரைஸ் இருக்கும். நீங்க மேபி ஒரு மொபைல் லான்ச் ஆகி ஒரு 2-3 மாசம் கழிச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு 1000 ரூபாய் கம்மியா 14,500 14,000 ரூபாய்க்கு ஈஸியா எடுத்துட்டு போயிடும். நல்ல ஒரு கேமரா செட்டப், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மொபைல் அப்படின்னு சொல்லலாம். Realme 8 கண்டிப்பா சேல்ல வந்து நல்ல காம்படிஷன் கொடுக்கும் ஆப்போனன்ட் பிராண்டிங்க்கு அப்படின்னு நான் நம்புறேன். லான்ச் ஆகட்டும், இதை பத்தி டீடைலா நம்ம சேனல்லே பார்க்கலாம். மேலும் ஏதாவது இதை பத்தின தகவல், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாருங்க.